ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாள். ஈஸ்டர் வழக்கில் தன்னை கைது செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் சென்ற கோட்டாவுக்கு செக் வேறு வழியில் வருவது போலத்தான் தெரிகிறது. திரைப்படங்களை விஞ்சக்கூடிய பாணியில் கொள்ளையடித்த முன்னாள் அமைச்சர் ஒருவரினுடைய மகன் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கொள்ளை சம்பவம் எப்படி நடந்தது என்பதையும் விரிவாக இந்த பதிவில் பேசலாம். இந்த யூடியூப் சேனலுக்கு புதிய ஒருவர் என்றால் மறந்து விடாதீர்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும். கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக அவருடைய சகோதரியின் மகன் மாலக்க சந்திரதாச முறைப்பாடு செய்திருப்பதால் கோட்டாபய சட்ட சிக்கல்களை எதிர்கொண்டிருப்பதாகவும் குடும்பத்துக்குள் மனஸ்தாபங்களும் கசப்புகளும் ஏற்பட்டிருப்பதாக சிங்கள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. கோட்டாபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளராக இருந்த சுகீஸ்வர பண்டார அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்தல், அதுபோல ஒரே நேரத்தில் இரு சம்பளம் பெறுதல் போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் சிறையில் இருக்கும் நிலையில் கோட்டாபயவினுடைய சகோதரியின் மகனின் வாக்குமூலம் இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. கோட்டாபயவினுடைய பிரத்யேக செயலாளராக 2.5 ஆண்டுகளாக இருந்தபோது 60 லட்சம் ரூபாய்களுக்கு மேல் சம்பளத்தை பெற்றிருக்கும் சுகீஸ்வர பண்டார கோட்டாபய பதவி விலகிய பிறகும் அதே பல்லவியை பாடிக்கொண்டு 19 லட்சத்துக்கு மேல் சம்பளம் பெற்றிருக்கிறார். இது தவிர ரணில் ஜனாதிபதியானதும் விசேட திட்ட பணிப்பாளர் என்ற உப்பு பெறாத ஒரு பதவியையும் பெற்றுக்கொண்டு மேலும் சம்பளங்களையும் சலுகைகளையும் பெற்றிருந்தார் சுகீஸ்வர பண்டார என்றுதான் குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. இதற்கு மேலதிகமாக விசேட திட்டங்களுக்காக என்று அவருக்கு நெருக்கமான 137 பேருக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 137 பேர். இந்த 137 பேருக்காக 17,69,00,000 அரச பணம் செலவிடப்பட்டிருக்கிறது. மேலும் சுகீஸ்வர பண்டார அவுடி ரக சொகுசு வாகனம் ஒன்றை பயன்படுத்தி இருக்கிறார். அதன் பராமரிப்பு செலவுகளுக்காக 59,53,000 ரூபாய் பெறப்பட்டிருக்கிறது. அவருக்கென தனியான வாகன தொகுதி ஒன்று இருந்துள்ளதுடன் அங்கு 16 வாகனங்கள் வரை இருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. இந்த வாகனங்களுக்காக வாரத்துக்கு 65,000 ரூபாய் மற்றும் 2,56,000 ரூபாய் பெறுமதியான எரிபொருள் கூப்பன்களும் கூட பெறப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு பெறப்பட்ட 1,86,00,000 ரூபாய் பெறுமதியான எரிபொருள் கூப்பன்கள் அரச கடமைகளுக்காகவே பயன்படுத்தப்பட்டன என்பதற்கான எந்த ஒரு சான்றோ அல்லது உறுதிப்படுத்தலோ இல்லை. இந்த அனைத்து மோசடிகளூடாக சுமார் 24 கோடி ரூபாய் வரையிலான அரச பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இதேவேளை சுகீஸ்வர பண்டார தான் சம்பளம் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியும் சுயாதீனமாகவே வேலை செய்ததாகவும் சொல்லப்போக கோட்டாபய விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். முதலில் கோட்டாபய தான் சுகீஸ்வர பண்டாரவுக்கு சம்பளமும் பிற சலுகைகளும் வழங்கியதாகத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். பிரிதொரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய முன்னைய சாட்சியத்தை மாற்றி தான் சுகீஸ்வர பண்டாரவுக்கு எதுவும் வழங்கவில்லை என்றும் சுகீஸ்வரவுக்கான கொடுப்பனவுகளை எல்லாம் தன்னுடைய சகோதரியின் மகனான மாலக்க சந்திரதாசவுக்கே வழங்கியதாகவும் கூற ஜூலை 16ஆம் தேதி என்ன நடந்தது? கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் ஆஜரான மாலக்க சந்திரதாச கோட்டாபய சொல்வது முழு பொய் என்றும் தனக்கு 1% கிடைக்கவில்லை என்றும் சொல்லிவிட்டு வந்திருக்கிறாராம். அதாவது கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்கிறார் அவருடைய மருமகன். இந்த நிலையில் பணத்துக்கு என்ன நடந்தது என்று விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமை கோட்டாபயவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. 1982ஆம் ஆண்டின் பொது சொத்தை துஷ்பிரயோகம் செய்த சட்டப்பிரிவின் கீழ் ஏற்கனவே சுகீஸ்வர பண்டார சிறையில் இருக்கும் நிலையில் சுகீஸ்வர பண்டாரவை போலவே கோட்டாபய ராஜபக்சவும் கைது செய்யப்படும் அபாயம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இங்கே குரூரம் என்னவென்றால் 2022ஆம் ஆண்டு இலங்கை பொருளாதார நெருக்கடியில் வங்குரோத்தாகி மக்கள் எரிபொருள் எரிவாயு எதுவுமின்றி வரிசையில் நின்றபோது சிறப்பு திட்டப்பணிப்பாளர் என்ற பெயரில் ஒரு அலங்கார பதவியை உண்டாக்கி கொண்டு சுகீஸ்வர பண்டார போன்றோர் மக்கள் நிதியில் 24 கோடி ரூபாய் அளவில் கபளீகரம் செய்திருப்பதுதான். இந்த விவகாரங்கள் தொடர்பாக கோட்டாபய ராஜபக்ச தன்னை கைது செய்வதை தடுக்க கோரும் மனுவை இதுவரை நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்கவில்லை. எடுத்த உடனேயே நீதிமன்றத்துக்கு ஓடக்கூடியவர் அவர். அவருக்கென்றே ஆஸ்தான சட்டத்தரணிகள் பல காலமாக உழைப்பை கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இது தொடர்பாக இந்த முன்னெச்சரிக்கை மனுவையும் தாக்கல் செய்யவில்லை. ஆனால் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் தன்னை கைது செய்யக்கூடாது என்று கோட்டாபய தாக்கல் செய்த மனு நேற்றைய தினம் கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது.
நாமல் ராஜபக்ச சட்டத்தரணி அவதாரம் எடுத்து நீதிமன்றம் வந்திருந்ததாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சில புகைப்படங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சிவகாசி படத்தில் MS பாஸ்கரும் கூட சட்டத்தரணியாக நடித்திருந்தார். அதுவும் ஞாபகத்துக்கு வருகிறது. கோட்டாபயவை கைது செய்யலாமா கூடாதா என்பது தொடர்பான தீர்ப்பு வழங்கும் இந்த வழக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எந்த நேரமும் அவர் கைது செய்யப்படலாம். அதற்கு எந்த தடையும் இல்லை என்றுதான் அர்த்தப்படுகிறது. சரி, சில கரைகளை எந்த சலவை தூள் போட்டும் வெளுக்க முடியாது. ஆனால் உங்களுடைய ஜொலிக்கக்கூடிய ஆடைகளுக்கு சர்ஃப் எக்ஸல் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கும். 500 கிராம் வெறும் 300 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம். இது ஏனைய சலவை தூளினுடைய 1 கிலோவுக்கு சமமாக இருக்கும். ஆக அதிக துணிகளை கூட துவைக்கலாம். சரி, அடுத்ததாக முன்னாள் பிரதியமைச்சர் சாந்த பண்டாரவினுடைய மகனின் கொள்ளை சாகசம் பற்றி பார்ப்போம். போலீஸ் போல வேஷம் போட்டுக்கொண்டு வீதியில் சென்று கொண்டிருந்த சீனர் ஒருவரை பிடித்து 2 கோடி ரூபாயை கொள்ளையடித்திருக்கும் முன்னாள் பிரதியமைச்சர் சாந்த பண்டாரவினுடைய மகன் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இதே போல ஒரு முறை சாந்த பண்டாரவுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய மகள் தான் இல்லாமல் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி இவரும் கண்கலங்கி ஊடக மைக்குகளுக்கு முன்னால் அவர் உணர்ச்சி வசப்பட்டிருந்ததை நாம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். சரி, இப்போது இந்த துணிகர கொள்ளையினுடைய பின்னணியில் தேசப்பற்று ஏதாவது இருக்கிறதா என்ற கோணத்தில் ஊடக சந்திப்பை இதுவரை கம்மன் பில, வீரவன்ச போன்றோரோ அல்லது பொதுஜன பெரமுனவோ இன்னும் நடத்தவில்லை. அப்படி ஒரு ஊடக சந்திப்பை நாமும் பெரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர் உழைப்பால் களைத்து போன பொதுஜனத்துக்கு உற்சாகமானமாக அவர்கள் இந்த கொள்ளை பற்றி அளிக்கப் போகிற விளக்கங்கள் நிச்சயமாக அமையக்கூடும். இலங்கை ஏன் வங்குரோத்தானது? அதிக கடன் பெற்றதா? சரி, அதிக கடன் பெற்றதால் தான் நாம் பொருளாதார நெருக்கடிக்கும் உள்ளானோம். எம்முடைய கடனில் பெரும்பகுதி யாருடையது? சீனாவிடமிருந்து பெற்றது. ஆகவே தேசமாக நாம் வங்குரோத்து அடையவும் பொதுஜன பெரமுன கட்சியாக நாம் கடுமையான அரசியல் பின்னடைவுகளுக்குள்ளாகவும் சீன கடன்கள் தானே காரணம். ஆகவே ஒரு சீனரையும் இனி விடக்கூடாது. நாம் எத்தனை பில்லியன் டாலர் கடன் பெற்றோமோ அத்தனை வரும் வரை ஒவ்வொரு சீனராக பிடித்து கொள்ளையடிக்க சாந்த பண்டாரவினுடைய மகன் போட்ட அபார திட்டமே இது என்று யாராவது சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அதன் ஒரு பரீட்சார்த்த முயற்சியா இப்படி ஒரு சீனரை பிடித்து 2 கோடியை கொள்ளையடித்த சம்பவம் என்றுதான் சிந்திக்க தோன்றுகிறது. இப்போது சாந்த பண்டாரவினுடைய மகன் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகிறார். இப்படி ஒரு வீரமிகு இளைஞனின் எதிர்காலத்தை குழி தோண்டி புதைக்க முன்வந்திருக்கக்கூடிய நாட்டின் மீதோ மதத்தின் மீதோ எந்தவித பிடிப்பும் இல்லாத இந்த அரசுக்கு எதிராக நாம் புறக்கோட்டையில் மட்டும் கூடாரம் அமைத்தால் போதாது. ஒவ்வொரு பிரதான நகரத்திலும் இருக்கும் பஸ் நிலையம் முன்பாக கூடாரம் அமைக்க வேண்டும் என்று பொதுஜன பெரமுனவினர் மேடைகளில் சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அதற்கும் கைதட்டுவதற்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்கள் நாட்டில் இருக்கிறார்கள். முன்னர் ஒரு காலத்தில் வழக்குகள் எல்லாம் 15-20 ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டன. ஆனால் இவ்வழக்குகளை அவசரமாக முடிக்க பார்க்கிறார்கள். குறுகிய கால இடைவெளியில் அடிக்கடி நீதிமன்றம் ஏற வேண்டியிருக்கிறது. இது ஒரு அநீதி என்றார் 2029ஆம் ஆண்டின் கனவு ஜனாதிபதி நாமல் ராஜபக்ச. தலைவனே இப்படி பேசும்போது அவர் வழியில் செல்லும் சீட பிள்ளைகள் சாந்த பண்டாரவினுடைய பிள்ளையை பற்றி நாம் நினைப்பது போல நினைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சரி, அதை விடலாம். உண்மையில் இதற்காக சீனரை பிடித்து சாந்த பண்டாரவினுடைய மகன் கொள்ளையடித்தார் என்று இன்னமும் மர்மமாகவே இருக்கிறது. சாந்த பண்டாரவிடம் இல்லாத பணமா? சாந்த பண்டாரவிடம் இல்லாத சொகுசா? எல்லாமே நிறைவாக இருந்தும் அவர் யாருக்காக இதை செய்தார்? இனிய சலவை தூள்ல 1 கிலோல கழுவுற உடுப்புகளை கழுவலாம். விலை போல தெரிஞ்சதுக்கு விலை இல்ல. அவர் ஒருவேளை வஜிர அபேவர்தனவினுடைய உரையை கேட்டு கெட்டு போய்விட்டாரா என்றும் தெரியவில்லை. வஜிர அபேவர்தன ஹொருணம் சல்லிதமாய் என்று, அதாவது கள்வர்கள் என்றால் பணம் என்றார். கள்வர்களை, கொள்ளையர்களை பணம் காய்க்கும் மரமாக பார்க்கிறார் வஜிர அபேவர்தன. கள்வர்களால் தான் சட்டத்தரணிகள், போலீஸ்காரர்கள், சிறைச்சாலை அதிகாரிகள் எல்லாம் வாழ்கிறார்கள் என்றும் இந்த சிஸ்டம் களவு பொருளாதாரத்தால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் கொள்ளையர்களையும் கள்வர்களையும் கொண்டு போய் சிறையில் அடைத்தால் சிஸ்டம் சேதாரமாகிவிடும் என்றும் புதிய அருள்வாக்கு ஒன்றை வழங்கியிருந்தார். இதையும் நீங்கள் நகைச்சுவை என்றே நினைத்துக் கொள்ளப் போகிறீர்கள். யூடியூபில் அண்மையில் அவர் வழங்கிய அந்த நேர்காணலை முழுமையாக ஆற அமர இருந்து ஆழமாக பாருங்கள், புரியும் அவர் என்ன கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று. இது நகைச்சுவை அல்ல. சாந்த பண்டாரவோ மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், ஒருவேளை சாப்பாட்டை கூட உண்பதற்கு வழியின்றி நிற்கிறார்கள் என்று ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார். சாந்த பண்டாரவினுடைய மகன்
கள்வன் என்றாலே பணம்தான் என்ற வஜ்ரவினுடைய அட்டகாசமான தத்துவத்துக்கு உயிர் கொடுத்திருக்கிறார் என்றே எண்ணத் தோன்றுகிறது. இப்படி கொள்ளையடித்திருப்பதன் மூலம் வஜ்ர அபேவர்தனவினுடைய பாஷையில் சொன்னால் குட்டி தொழிலதிபராக மாறியிருக்கிறார். இதேவேளை அவருடைய தந்தையின் கோணத்தில் சொன்னால் பசி கொடுமைக்கு தீர்வு கொள்ளையடிப்பதுதான் என்று இளைஞர்களுக்கும் வழிகாட்டவும் செய்திருக்கிறார். சற்று சீரியஸாக யோசித்தால் ஒரு விஷயம் புலனாகிறது. உண்மையில் இன்று அரசியல் வாரிசுகளினுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. யார் நம்பினார்கள் ஒரு அமைச்சரினுடைய மகன் கொள்ளுப்பிட்டியில் போலீஸ் போல வந்து சீனரினுடைய பணப்பையை பறித்து கொண்டு ஓடக்கூடிய அளவுக்கு சின்னாபின்னமாகி போவார்கள் என்று? தமது சொகுசு வாழ்க்கைக்கு எந்தவித தடங்களும் வரமாட்டாது என்று அவர்கள் கடைசி வரை நம்பியிருந்தார்கள். ஆட்சியை இழக்கும் போது ஆட்சி பீடமேறும் எதிரணியுடன் கொடுக்கல் வாங்கல் செய்தபடி இருக்கலாம். அவர்கள் 5 வருடம் முடிய பழையபடி அமைச்சரினுடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்துடன் அரசியல் வர்த்தகம் செய்து கோலோச்சலாம். இந்த சிஸ்டம் என்றைக்குமே மாறாது என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கையில் வலை வந்து கவிழ்ந்திருக்கிறது. அவர்களுடைய கப்பம், கொமிஸ், ஊழல், பணச்சலவை எனப்படும் மணி லாண்டரிங், பாதாள உலகத்திடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு வாழ்ந்த வாழ்வு, இப்படி எல்லாம் ஒரே அடியாக அஸ்தமனமாகி இருக்கிறது. முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் ஹரக்கட்டா என்ற பாதாள உலகதாதாவிடம் 12 கோடி லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் இருக்கிறார். முன்னாள் அமைச்சர் கஹலே ரம்புக்கொல்லவின் வீட்டில் வளரும் நாயை தவிர மற்ற அனைவருக்கும் போதாத காலம் அவருடைய மனைவி, மகன், மகள், மருமகன், வீட்டில் வேலை செய்யக்கூடியவர் என்று அத்தனை பேர்களுக்கு எதிராகவும் வழக்குகள் நடக்கின்றன. ஒரு காலத்தில் பெரும் சண்டியராக கோலோச்சிய மெர்வின் சில்வாவின் சத்தம் இன்று மெல்லிசை பாடல் போல இருக்கிறது. கிளப்புகளில் மண்டையை பிளந்து கொண்டிருந்த அவருடைய மகன் என்ன ஆனார் என்று யாருக்கும் தெரியவில்லை. மஹிந்த ராஜபக்சவினுடைய புதல்வர்கள் தினமும் ஏதாவது ஒரு நீதிமன்ற வாசலில் நிற்கிறார்கள். அதிலும் புதல்வர் யோஷித்த ராஜபக்ச ஏறாத நீதிமன்றம் இல்லை என்ற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. நினைவு மங்கி போன தன்னுடைய 98 வயது பாட்டி டேசி ஃபாரஸ்டை 735 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுதலை செய்ய முடிந்தால் ஏன் தன்னையும் பத்திரமாக வீட்டுக்கு அனுப்பக்கூடாது என்று கொழும்பு மேல் நீதிமன்றம் போய் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார் யோஷித்த. மேல் நீதிமன்றம் அதை அப்படியே தள்ளுபடி செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம், அதாவது அப்பீல் கோர்ட் போனார். அங்கேயும் விடுகதையா இந்த வாழ்க்கை பாடலே ஒலித்தது. இதோ இப்போது உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறார். அங்கேயும் கைவிரித்தால் இனி இலங்கையில் போவதற்கு வேறு நீதிமன்றம் இல்லை. அப்பன் செய்தது பிள்ளைகளுக்கு என்பார்கள். அப்பாக்கள் கற்றுக் கொடுத்த அரசியலை தான் இது அரசியல் வாரிசுகள் கற்று தேர்ந்தார்கள். இன்று அப்பாக்கள் அதிகாரமிழந்து பித்து பிடித்தது போல இருக்க பிள்ளைகள் ஒரே அடியாக மாறிப்போன தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை ஜீரணிக்க முடியாமல் குழம்பி போயிருக்கிறார்கள். 5 ஸ்டார் ஹோட்டலில் கொமிஸ் பேச வேண்டியவர்கள் எல்லாம் இன்று சாமானிய திருடர்கள் போல இறங்கி வந்திருக்கிறார்கள். பணப்பையை பறித்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டு அப்பாக்கள் மேலும் கலவரமாகி இருக்கிறார்கள். அவர்களின் முகங்களில் படர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சுருக்கத்திலும் ஒரு கவலை தெரிகிறது. அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியான கவலை. சிஐடியா, லஞ்ச ஊழலா, எது வந்து முதலில் தங்களுடைய வீட்டுக்கதவை தட்டும் என்ற கவலை. அப்படியே கைதானாலும் யாருடனும் டீல் பேச முடியாதே என்ற கவலை. எல்லாவற்றுக்கும் மேலாக தமது பிள்ளைகளுக்கு இனி அரசியல் அதிகாரம் என்ற ஒன்றே கிடையாது என்ற மெகா கவலை. உண்மையில் போகிற போக்கை பார்த்தால் ஏகப்பட்ட அரசியல் வாரிசுகளுக்கு ஸ்பெஷல் கவுன்சிலிங் தேவைப்படும் போலத்தான் தெரிகிறது. அப்பாவுக்கு வழக்கு, மகன்களுக்கு வழக்கு, பெரியப்பா அவருக்கும் வழக்கு, அவருடைய மகனுக்கும் வழக்கு, சித்தப்பாமார்களுக்கு வழக்கு, அம்மாவுக்கு வழக்கு, அம்மாவின் தம்பிக்கு வழக்கு, தந்தையின் மெய்ப்பாதுகாவலருக்கு வழக்கு, பாட்டிக்கும் வழக்கு, சேவகம் செய்தவர்களுக்கும் வழக்கு, எல்லோருக்கும் வழக்கு. இப்படி அரசியல்வாதிகளும் அவர்களுடைய அருமந்த பிள்ளைகளும் எதிர்காலத்தை தொலைத்து நிற்கும் இந்த தருணத்தில் ரணில், நாமல், திலீப், ரவுஃப் ஹக்கீம், மனோ கணேசன் ஆகியோர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித்தை சந்தித்திருக்கிறார்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜனநாயகத்தையும் நீதி கட்டமைப்பையும் பாதுகாக்கப் போகிறார்களாம். இது பற்றி விளக்கமாக நாளை பேசுவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.